இலங்கை ஒலிபரப்பு கூடுதாகுன முஸ்லிம் சேவை காலை நேர முஸ்லிம் நிகழ்ச்சிகள் எடுத்ததாக அறிவுக்களஞ்சியம். நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள். ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது. ஒன்று, ரமலானுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான ரயான் விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானே வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி. 2, அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ்வின் உயிரின் நேசம், உள்ளத்தின் சுவாசம், நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி. 3, அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல். ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் 1 மற்றும் தஃஹீமுல் குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி. இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். இச்சலுகை ரமலான் மாத இறுதி வரை மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 075 740 0800 நோட் 75 740 0800. கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகாவித்யாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி MHM அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபல மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் AA அமீர் அவர்கள். நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் MHM வசீர். தயாரிப்பாளர் ஜனாப் AM முஹம்மத் ரலீம். புள்ளிப்பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் AB முஹம்மத். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிறை FM ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனுஸ் K ரஹ்மான்,
சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை எஃப்எம் அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல், எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான நிந்தவூர் எம்ஐ உசனார் சலீம், இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் MTI ஃபாரிஸ், அட்டாளைச்சேரி ஆசிரியர் மிஃப்ராஸ், அல் ஹாஃபில் ALM ஹனீஃபா மற்றும் AM முகமது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு 9 இலக்கம் 77 டெமட்டகுட வீதி ரீடர்ஸ் பாரடைஸ், வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் SL முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி. எனது இடது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி AA அஃப்ரோஸ் ஷஹானி அணித்தலைவி. கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுவனாக இரு, நாங்காமவனாக இருந்து விடாதே. இதோ உங்களுக்கான கேள்வி. சோம்பல் காரணமாக உழைக்காமல் இருப்பது இஸ்லாத்துக்கு முரணானதாகும். தனது உம்மத்தினர் அதிகாலையிலேயே சுறுசுறுப்புடன் எழுந்து செயற்பட வேண்டும் என்பதற்காக யா அல்லாஹ் எனது உம்மத்துக்கு நீ அதிகாலையிலேயே பரக்கத்தை செய்வாயாக என்று பிரார்த்தித்தமை எந்த ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறுகிறது? திருமீதி. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு விடுகிறோம். முஸ்லிம். சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. புகாரி. இரு அணிகளும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை இமாம் அஹ்மத் ஜூன நஸாஇ ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுடைய பாட புத்தகத்திலும் காணப்படுகின்றது. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் முதல் போட்டியாளர் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் MJ ஜிமி அணித்தலைவி. நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமையும். இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஹலாலான உழைப்பில் ஈடுபட்டு களைப்படைந்த நிலையில் ஓர் இரவை அடைகிறாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவ்விரவை அடைந்தவராவார். ஹதீஸ் கிரந்தம் எது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். அந்த சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு விடுகிறோம். சஹீஹ் முஸ்லிம். சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. ஹதீஸ் கிரந்தம் ஜூனன் இப்னு மாஜா. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி MAR ஃபாத்திமா சதா. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. இதோ உங்களுக்கான கேள்வி. தொழுகையின் திறவுகோல் வுலூவாகும். சுவனத்தின் திறவுகோல் தொழுகையாகும். இது எந்த ஹதீஸ் தொகுப்பில் உள்ளது? இப்னு மாஜா. அந்த சந்தர்ப்பத்தை அதே அணியினருக்கு விடுகிறோம். முஹம்மத். சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு. சஹீஹ் முஸ்லிம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. ஜாமிஅ திர்மிதி என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் J இஸ்மத் ஆரா. கல்வி ஒன்று தாழ்ந்து கிடக்கும் மக்களை மேலே உயர்த்தும். இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவரான ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எந்த வகை கைத்தொழில் செய்து சிவிஎம் நடத்தினார்கள்? வலை பின்னும் கைத்தொழில். வலை பின்னி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் H ஃபாத்திமா ஹிமா அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி. வாய்மையே வெல்லும். இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய வரலாறு கொண்ட அந்த கால இளைஞர்களிடையே ஸ்பெயின் வெற்றி கொண்ட அன்றைய இளைஞர் பெயர் என்ன? தாரிக் பின் சியாத்.
தாரிக் பின் ஜியாத் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஏ இஃபத் சரா, மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். இதோ உங்களுக்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டிய இளைஞர்கள் வரிசையில் அரபு இலக்கண வல்லுநராக சாதனை படைத்தவரின் பெயர் என்ன? அலி. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஷாஃபி. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இமாம் ஷீபவைஹி. இமாம் ஷீபவைஹி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி MN ஜைனப் சனா. கற்பதில் 10 இல் 9 ஊக்கமே. இதோ உங்களுக்கான கேள்வி. இரும்பை பயன்படுத்தி பெரும் சுவர்களையும் அணைகளையும் நிர்மாணிக்கும் தொழில்நுட்பத்தை மன்னன் துல்கர்னைன் பெற்றிருந்ததாக எந்த சூறாவில் கூறப்பட்டுள்ளது? சூரா யாசின். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சூரத்துல் ஜமர். அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. சூரா கஹ்ஃப். விடை சரியானது. சூரா கஹ்ஃப் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் AM மிஹாஸ் அகமட், மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். கோபத்தை அடக்குவது மிகச்சிறந்த வீரமாகும். இதோ உங்களுக்கான கேள்வி. மோமீனுக்கும் மோமீன் அல்லாதவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதாகும். இது எந்த ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது? சஹீஹ் முஸ்லிம். ஷஹீஹ் முஸ்லிம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஏ ஃபாத்திமா ஃபர்சீன், அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி. Learn to live. இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆனின் அழகிய நாமங்களில் சங்கையானது வல்லமையுடையது போன்ற பொருள் தரும் நாமம் எது? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம், எதிர் அணியினருக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை அல் அஜீஸ். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் AN ஆனிஷ் அஹமட், மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். பொய்யுரைத்து புகழை தேடாது. இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆனின் அழகிய திருப்பெயர்களில் சுப செய்தி கூறுவது என்று தமிழ் பொருளை வழங்கும் அரபு பதம் என்ன? சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. சலாம். இல்லை, அந்த விடையும் தவறானது. சரியான விடை அல் பஷீர். அல் பஷீர் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எந்த அணியினரும் சரியாக பதிலளிக்கவில்லை. ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள். ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது. ஒன்று, ரமலானுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான ரயான் விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானே வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி. 2, அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ்வின் உயிரின் நேசம், உள்ளத்தின் சுவாசம், நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி. 3, அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் 1 மற்றும் தஃஹீமுல் குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி. இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருவதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்வி இதோ. விடை தெரிந்த பார்வையாளர்கள் நேரே மேடைக்கு ஓடோடி வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி ரீடர்ஸ் பாரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லலாம். இதோ கேள்வி. இலங்கையின் தலைநகரம் எது என்பதே அடுத்த பார்வையாளருக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடை தெரிந்த பார்வையாளர் ஒருவர் இங்கே மேடைக்கு சமூகம் அளித்திருக்கின்றார். அவரை தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
எனது பெயர் ஃபாத்திமா அலிலா. நான் பாலமனை அல்ஹிதாயா மகளிர் கல்லூரியில் கல்வி கற்கிறேன். தரம் 12. விடை ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் கோட்டை. அந்த சரியான விடை கூறிய பார்வையாளருக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிக்கின்றார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சார்பில் பிறை FM அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீர் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு. அட்டாளை சென்னை அல் முனீரா மகளிர் கல்லூரி 15 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. 25 புள்ளிகளை பெற்றுள்ளது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். இதோ இரண்டாம் சுற்றுக்குள் நாம் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் MJ ஜிமி. இதோ உங்களுக்கான கேள்வி. படித்தல், ஏறும் படி, வாசற்படி, வேதனம், கூலி, சம்பளம் இத்தகைய பொருள்களை வழங்கும் ஒரு சொல் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பத்தை அதே அணிக்கு விடுகிறோம். படி. படி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளை சென்னை மகளிர் கல்லூரி AA அஃப்ரோஸ் ஷஹானி. இதோ உங்களுக்கான கேள்வி. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் எத்தனை? 14. இல்லை, அந்த எண்ணிக்கை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான எண்ணிக்கை 20. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் ஜே இஸ்மத் ஆரா. இதோ உங்களுக்கான கேள்வி. அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற மாநகர சபைகள் எத்தனை? அவை எவை? விடையளிப்பதற்கு அவர் தவறிவிட்டார். அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். அக்கரைப்பற்று மாநகர சபை, கல்முனை. விடை சரி. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளை சென்னை அல் முனீரா மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MAR ஃபாத்திமா சதா, அட்டாளை சென்னை அல் முனீரா மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. திங்கள், மதி, பிறை, நிலவு, நிலா, அம்புலி இத்தகைய சொற்களுக்கு பொருள் தரும் தனிச்சொல் எது? சந்திரன். சந்திரன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளை சென்னை அல் முனீரா மகளிர் கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் A இஃபத் சரா, மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற பிரதேச சபைகள் எத்தனை? 4. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. 13. அந்த விடையும் தவறானது. சரியான விடை 17. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளை சென்னை அல் முனீரா மகளிர் கல்லூரி H ஃபாத்திமா ஹிமா. இதோ உங்களுக்கான கேள்வி. அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்ற GS டிவிஷன்ஸ் கிராம சேவகர் பிரிவுகள் எத்தனை? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் செல்கிறது அதே அணிக்கு. 236. அந்த விடயம் தவறானது. சந்தர்ப்பம் எதிரணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை 507. 507 என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் AM மிஹாஸ் அகமது, மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. சோல்பேரி அரசியல் அமைப்பின்படி மூதவை செனட் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருந்தது? 31. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 30 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MN ஜைனப் சனா, அட்டாளை சென்னை அல் முனீரா மகளிர் கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. செனட் சபைக்கு மூதவைக்கு பிரதிநிதிகள் எந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர்? எத்தனை பேர் நியமிக்கப்பட்டனர்? ஆளுநரின் மூலம் 11 பேர். இல்லை, அந்த விடை தவறானது. சரியாக முற்றுப்பெறவில்லை. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. சந்தர்ப்பம் செல்கிறது எதிரணிக்கு. ஆளுநர் நியமனம் மூலம் 15 பேர், அமைச்சரவையில் இருந்து 15 பேர்.
அந்த விடயம் சரியாக முற்று பெறவில்லை. உண்மையாக விடை அமைந்திருக்க வேண்டும். பிரதிநிதிகள் சபை மூலமாக 15, பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய ஆளுநர் நாயகத்தால் 15. ஆகவே எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதில் அளிக்கவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் AN ஆனிஷ் அகமட். இதோ உங்களுக்கான கேள்வி. அமோனியா பசலைக்கு வழங்கப்படுகின்ற ரசாயன பெயர் யாது? NH4. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு, சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை அமோனியம் சல்பேட். அமோனியம் சல்பேட் என்பது சரியான விடை. எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி ஃபாத்திமா ஃபர்சீன். இதோ உங்களுக்கான கேள்வி. நீறிய சுண்ணாம்பு எனும் வீட்டு பெயருக்கான ரசாயன பெயர் என்ன? தமிழிலேயே கூறுங்கள். ஜிப்சம். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி. இரு அணிகளும் சமமான முறையில் புள்ளிகளை பெற்றுக் கொண்டதால் அணித்தலைவர்களுக்கு இடையிலான போட்டி இப்பொழுது நடைபெறப் போகிறது. அணித்தலைவர்களுக்கு இடையிலான போட்டியில் முதலில் விடையளிப்பது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயத்தில் இருந்து MJ சிமி அணித்தலைவி. இதோ உங்களுக்கான கேள்வி. மலேக பிரதேச வழக்கில் இலை என்பதை எலை என அழைப்பது போன்று தொழிற்சாலை என்பதை எச்சொல் கொண்டு அழைப்பர். ஸ்டோர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம். அணித்தலைவர்களுக்கு இடையிலான போட்டியில் அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரியில் இருந்து விடையளிக்கும் போட்டியாளர் AA அஃப்ரோஸ் சஹானி அணித்தலைவி. இதோ உங்களுக்கான கேள்வி. பிறமொழி சொற்கள் வரிசையில் சப்பாத்தி எப்பிறமொழி சொல்லாகும்? இல்லை, அந்த விடை தவறானதே. சந்தர்ப்பத்தை அதே அணிக்கு விடுகின்றோம். கன்னடம். அந்த விடயம் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணிக்கு செல்கிறது. எவரும் சரியாக விடையளிக்கவில்லை. சரியான விடை உருது மொழி சொல். உருது மொழி சொல் என்பதே சரியான விடை. 11ஆம் ஆண்டு தமிழ் பாட புத்தகத்தில் 49ஆம் பக்கத்திலே அந்த விடை விஷயம் காணப்படுகிறது என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். ரமலான் கால விசேட விலை கழிவு புத்தக பொதிகள். ரமலானில் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் மெருகூட்ட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விசேட விலை கழிவுகளில் நூல் பொதிகளை உங்களுக்கு வழங்குகின்றது. ஒன்று, ரமலானுக்கென்றே விசேடமாக வெளிவந்துள்ள சஞ்சிகையான ரயான் விசேட இதழ் மற்றும் அறிஞர் குர்ரம் முராத் அவர்களின் ரமலானே வருகை என்னும் நூல்கள் அடங்கிய பொதி. 2, அல் குர்ஆனை சிறுவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வழிகாட்டுவதற்கு சிறுவர்களுக்கென்றே பிரத்யேகமாக வெளிவந்துள்ள புத்தகங்களான அல் குர்ஆன் என்னும் அல்லாஹ்வின் பரிசு, அல்லாஹ்வின் உயிரின் நேசம், உள்ளத்தின் சுவாசம், நான் தான் அல் குர்ஆன் ஆகிய புத்தகங்களை கொண்ட பொதி. 3, அல்லாஹ்வின் கலாமாகிய அல் குர்ஆனை இலகுவாக விளங்குவதற்கென்றே வடிவமைக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு சொல் தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் ஞானமிகு அல் குர்ஆன் சொல்லுக்கு சொல் தமிழ் ஆக்கம் அத்தியாயம் 1 மற்றும் தஃஹீமுல் குர்ஆன் திருக்குர்ஆன் விளக்க உரை அத்தியாயம் 1, 2, 3 ஆகிய நூல்களை உள்ளடக்கிய பொதி. இவற்றை விசேட விலை கழிவுடன் இன்றே உங்கள் வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்ளுங்கள். இச்சலுகை ரமலான் மாத இறுதி வரை மட்டுமே. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 07574000800 நோட் 7574000800. பங்கு பற்றிய பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக ரீட்மோ இஸ்லாமிக் புக் ஹவுஸ் நிறுவனத்தின் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் அவர்களை அழைக்கின்றோம். நடந்து முடிந்த போட்டியிலே இறுதி பெறுபெறு இதோ. அட்டாளைச்சேனை அல் முனீரா மகளிர் கல்லூரி 35 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இவர்களோடு போட்டியிட்ட மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் 45. 10 மேலதிக புள்ளிகளால் மருதமுனை அல் ஹம்ரா வித்யாலயம் வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரிஸ். நிகழ்ச்சி தயாரிப்பு A.N. முஹம்மத் ரலி. இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாகன முஸ்லிம் சேவை.